ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சகுஃப்னா தமிழ் சேனல். ஹெட்சி பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எனக்கு சேல்ஸ் வரலன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதனோட உண்மை என்னன்னு தெரியுமா? ஹெட்சி பிளாட்ஃபார்ம் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. பிகினர்ஸ் பண்ணுற 7 சாதாரண அந்த தப்புகள் தான் அந்த பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தவறுகளை 100% நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஷாப்பை வெற்றிகரமாக அமைய நீங்களே வழியை உருவாக்குங்க. இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே ஷாப் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறவங்களும் செக் பண்ணுங்கள். நீங்கள் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நான் எதையுமே சுகர் கோட் பண்ணி சொல்லலை. ஸோ ரியாலிட்டி தான் சொல்கிறேன். ஏன்னா உண்மை தான் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, முதல் பெரிய தப்பு, கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே சேல்ஸ் தானாக வரும்னு காத்திருக்கிறது. ஹெட்ஸிங்கிறது ஒரு பிஸ்னஸ்ஸு. இது வீடியோ பிளாட்ஃபார்ம் மாதிரி அல்காரிதம் நம்பி கிடையாது. நீங்கள் ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாமல், லிஸ்டிங்கை ஆப்டிமைஸ் நீங்கள் பண்ணாமல் வெயிட் பண்ணிங்கன்னா சேல்ஸு கண்டிப்பாக வராது. ஹெட்ஸிங்கிறது ஒரு ஆக்டிவ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இதில் ரெகுலராக ஆக்டிவில் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு க்ரோத் நல்லா கிடைக்கும். மிஸ்டேக் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். 2வது மிஸ்டேக் ரொம்ப அபாயகரமானது. எனக்கு பிடிச்சது தான் நான் விற்பேன்னு நினைக்கிறது. ஆனால் ஹெட்ஸியில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு வாடிக்கையாளருக்கு தேவை இருக்கா? 2வது இதுக்கு முறையான தேடுதல் சர்ச் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3வது உங்கள் போட்டியாளரை சமாளிக்க முடியுமா? அதாவது காம்படிட்டரை சமாளிக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் பார்க்காம கண்ணை மூடிட்டு நீங்கள் ப்ராடக்டை போடுறது. ஸோ அதெல்லாம் எப்படின்னா சொல்கிறது நான் எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு ஹெல்மெட் இல்லாமல் இருட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இது. ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உங்களுடைய லிஸ்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வைங்க. ஸோ அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். நிறைய பிகினர்ஸ் நினைப்பாங்க, என்னோடய முதல் ப்ராடக்ட்டு பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் லிஸ்ட் பண்ணுவேன்னு. நோ, அப்படி கிடையாது. பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் சேல்ஸ் வராது. உங்கள் ப்ராடக்ட்டை லைவாக இருந்தால் தான் நமக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்போ தான். ஸோ அதனால் உங்கள் முதல் ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல்ல ஆக்ஷனில் இறங்குங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். நம்ம செல்லர்ஸுக்கு ஒரு பயம் இருக்குது. நான் இந்தியாவில் இருக்கேன், ஹெட்ஸி ஒர்க் ஆகுமான்னு. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ குறுக்கு வழி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் அங்கங்கே எங்கேயாவது இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸோ அதாவது ப்ராப்பராக ஒரு முறையான வழி இல்லாமல் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. ஸோ நீங்கள் அதாவது சரியான முறை நீங்கள் கற்றுக்குங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுங்கிறத. ஸோ இந்தியாவிலிருந்து அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இந்தியாவிலிருந்து டாலர்ஸில் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். எட்ஸி ஒரு சர்ச் பேஸ்டு பிளாட்ஃபார்மு. அதாவது லைக் சர்ச் இன்ஜின் மாதிரி தான் இதுவும். எஸ்இஓ புரியாமல் ரொம்ப க்யூட்டாக டைட்டில் வைக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் டேக்ஸ் போடுறது, ஸோ டிஸ்கிரிப்ஷனை காலியாக விடுறது. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ பண்ணால் உங்கள் ப்ராடக்ட்டு கஸ்டமருக்கு கண்ணுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன தான் சூப்பர் பொருளை வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட, ஸோ பையர்ஸ் தேடும்போது சர்ச் ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட் பேஜில் வரலன்னா லைக் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து மிஸ்டேக் நம்பர் 6, முதல் மாதமே சேல்ஸ் வரலன்னா அது தோல்வின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. ஸோ அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வெற்றிகரமாக இருக்கிற பல ஷாப்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 30லேருந்து 60 நாள் வரைக்கும் ஸோ லேர்னிங் பேஸில் தான் இருந்தாங்க. ஸோ பொறுமை இல்லைன்னா எட்ஸி உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக் நம்பர் 7, ஸோ திட்டம் இல்லாமல் வேலை செய்கிறது. ஸோ இன்றைக்கி 2 லிஸ்டிங்கை போடுறது, அப்புறம் 1 வாரம் லீவ் விடுறது. ஸோ இப்படி இருந்தால் பிஸ்னஸ் வளராது கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிள் சிஸ்டம் வேணும். வாரத்துக்கு எத்தனை லிஸ்டிங் போடணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ சிஸ்டம் இல்லைன்னா சக்ஸஸ் இல்லை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணுங்கள், பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இதை மைண்டில் வைங்க. ஸோ ஒரு ரீகேப் பார்த்துடலாம் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு ஸோ ஒரு லிஸ்டிங் போட்டு சும்மா காத்திருக்கிறது சேல்ஸ் வரும்னு நினச்சிட்டு அதை பண்ணாதீங்க. 2வது தப்பான ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஸோ ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுங்கள். 3வது பெர்ஃபெக்ஷன் பயம். அதாவது நீங்கள் பெர்ஃபெக்டாக போடணும்,
அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஃபஸ்ட்டு லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெர்ஃபெக்ஷன் தானா அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வரும். ஸோ 4வது இந்தியாவில் இருக்கிற பயம். ஸோ இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் அந்த பயத்தை. ஸோ 5வது எஸ்இஓ வந்து அவாய்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணுங்கள். ஸோ 6வது வந்து ஃபஸ்ட்டு மாதமே நீங்கள் வந்து சேல்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 7வது முறையான பிளான் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த 7யுமே நீங்கள் தவிர்த்தாலே 90% பிகினரை விட நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாம் தவிர்த்து சரியான பாதையில் எட்ஸி ஆரம்பிக்க நான் ஒரு சிம்பிள் எட்ஸி ஸ்டார்டர் கைடு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சகுஃபனாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.